போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா கூண்டோட கம்பி என்ன வேண்டிதான். கம்பியா? நம்மளுக்கு என்ன தெரியாதுப்பா. இப்ப என்னதான்டா பண்ண சொல்ற? ஏண்டா இப்படி பண்ண என்ன? எப்படி? மூட்டைய நேரா கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு எடுத்து போவோம். அங்க லாரியில மூட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. மூட்டையை எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே போயிடும்ல. போடா கூமுட்டை. மணி என்ன? 12. 12 மணிக்கு யார் இருப்பாங்க? அது போக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. ஏதாச்சும் ஒரு யோசனையாச்சும் நல்ல யோசனை சொல்றானா? சரி, அப்ப நீ ஏதாவது சொல்ல. ஏதாச்சும் குன்னூர் பஸ்ல லக்கேஜோட போட்டு விட்டோம்னா வழியில இடம் போய் சேரணும்டா. குன்னூர் பஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ ஐடியா சொல்ற செல்லம். நான் சொல்றேன் ஐடியா. சொல்றா. இந்த கப்பல் துறைமுகத்துக்கு போனீங்கன்னா ஜீனி மூட பருப்பு மூடையெல்லாம் ஏத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதோட சேர்த்து ஏத்தி விட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிரும்ல. அது மடையா, நீ சொல்றது நல்ல யோசனை தான். ஆனா மூட்டை உள்ள போறதுக்கு பெர்மிஷன் வேணும்டா. பெர்மிஷன் நான் வாங்கி தர்றப்பா. அவன் கிழிச்ச இந்த பொண்ணு அப்படி உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணுச்சு? கடத்திட்டு போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களேடா. உங்க 2 பேர்த்தையும் கோர்ட்ல புள்ள இல்லன்னு சொல்லி என் சொத்தை இந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சு உங்களை தெருவில் அடைய விட போறேன் பாரா. அவங்கள போக சொல்ல வேண்டாம். நான் இந்த வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நான் வேணும்னா போயிடுறேன். இவனுங்க பண்ண தப்புக்கு நீ ஏமா போன? இவனுங்க வீட்டை விட்டு வெளியே போய் சோத்துக்கு சிங்கி அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். சிங்கியா? எப்பா எப்பா கர்நாடகப்பா உங்க காலை வேணாலும் பிடிக்கிறோம். டேய், காலை பிடிக்கிறேன்ட்டு கவுத்தி புட்டு அப்படியே ஜோலியை முடிச்சுட்டு போலான்னு பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லப்பா. நாங்க தெரிஞ்சிருத்துக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கப்பா. இங்க என்ன எலெக்ஷன் வச்சா நடத்திக்கிட்டு இருக்காங்க? சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டா. எங்க திருந்தீங்க நீங்க 2 பேரும்? இனிமேல் திருந்திடுறப்பா. உங்களை பிள்ளைய பெத்த கொடுமைக்கு நான் வேணா மன்னிக்கலாம்டா. அந்த பொண்ணு எப்பரா மன்னிக்க? ஐயா, அவங்க முகத்தை பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. ஏதோ புத்தி தடு மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க. இந்த ஒரு தடவை பெருந்தன்மையா மன்னிச்சிருங்க. கேட்டீங்களாடா? அந்த பொண்ணு நடந்ததை மறந்துட்டு எவ்வளவு பெருந்தன்மையா சொல்லிட்டு போகுது. மூலன்னு இருந்து அதுல யோசிக்கிறதுக்கு சக்தி இருந்தா இனிமே திருந்துறதுக்கு வழிய பாருங்கடா. திருந்தல அப்புறம் சொன்னபடி செய்திருவேன். டேய் சிவா, இந்த அவமானத்தை போக்குறதுக்கு இதை விட சூப்பர் பிளான் வச்சிருக்கேன்டா. இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட ஏதாச்சும் சேட்டை பண்ண மார்க்கெட்ல மலிஞ்ச விலைக்கு வித்துட்டு போயிருவோம். நீ என்ன விக்கிறது? அதுக்கு முன்ன நான் உன்னை வித்துருவேன். வித்துருவியா? ஆமா, நீ வெட்டிச்சத்துக்கு வீட்டுல இருக்க ஆள் தானே. உனக்கு எதுக்கு வாய் வீராப்பெல்லாம்? ஓஹோ, ஏன் வீராப்ப பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டா நீ? உன்னை சொல்லி குத்தம்ல, எல்லாம் எங்க அப்பா கொடுக்கிற செல்வாக்கு. இந்த வாரப்ல என் வீரத்தை பத்தி இந்த மார்க்கெட்ல கேட்டு பாரு, விலா வாரியா சொல்லுவாங்க. பேச்சு பேச்சா இருக்கும் போது ஆயுதத்தை கையில தூக்குறவளை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கு நீங்க. ஐயோ, இங்க வாங்க. எதுக்கு? வீட்டுல தேங்காய் உரிக்க அருவால, அதுக்குதான் வாங்கினேன். புடிங்க. தேங்காயா? கர்மம். இந்தப்பா. இப்படிதான்டா வாழ்க்கையில அங்க அசிங்கப்படுறோம். நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பொம்பளை எல்லாம் தாராவாயிட்டா. சத்தம் போட்டு பேசாடி. பக்கத்துல ஒருத்த மதுரை வர மாதிரி அருவாள் எடுத்துட்டு வரான். போட்டாலும் போட்டுருவான். பேசாம வேலையை பாரு. என்னங்க காசு வாங்காமலே காய்கறி போட்டு போறாங்க? அதான் எங்க அப்பா என்ன மார்க்கெட் பூரா வட்டிக்கு பணம் தர்றாருல, அந்த பணத்தை இந்த மெத்தட்ல திருப்பி தர்றாங்க. ஓஹோ, என்ன கணக்கு இது? ஓ, அருவாதான் கணக்கா? ஆரம்பிச்சிட வேண்டியதா வாசல. இல்லையா? குடு வேமா கூட வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் வரலன்னு குளிர் விட்டு போச்சு. எர்ரா மாமலரா தம்பி, இந்த மார்க்கெட்ல வழக்கமா வருவான ஒரு ரவுடி. அவன் இன்னைக்கு வரலையா? அந்த நாயா? அவனை நான் தான் போட்டு தள்ளேன். இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? மாமலரா எடுங்கடா. மாமுலா? நானே சும்மா உட்காந்துருக்கேன். என்கிட்ட இருக்கு காசு. சும்மா உட்கார்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, படுத்தாலும் சரி, செத்தாலும் சரி, எல்லா பைட்டையும் மாமூல் வாங்காம போக மாட்டேன். இந்த வெட்டி நான் உனக்கு எதுக்குடா? காசு என் முகத்தை கொஞ்சம் பாரு. முகத்தை பார்த்து காசு கேட்கிற தாதா நாளடா. காசு. ஆமா, நீங்க யாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னியே, அந்த தாதா நான் தாண்டா. சொல்லவே இல்ல. மாமூலா கேட்ட வாங்க. ஆமா, இப்ப இங்க என்னடா நடந்துச்சு?
இதுதானா? அப்ப நான் வர்றேன்டா. ஐயோ ஏங்க அவன் உங்களை அடிச்சு கீழே தள்ளிட்டானே, பெரிய மதுரை வீர மாதிரி அருவாளோட நடந்து வந்தீங்களே, இப்ப உங்களுக்கு ரோஷம் வரல? எங்க அப்பன் சின்ன பிள்ளையில இருந்தே உப்பு காரம் இல்லாமையே எங்களை வளர்த்துட்டாமா, அதனால ரோசம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப பாருங்க ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். ரோஷம் பொங்குனத பாத்தியா? மார்க்கெட்டே காலி. சூப்பர். என்ன வாய திறந்தவனே? இதோ இங்க இருக்காரு. நீ இங்கே வெயிட் பண்ணு. ஏய் விச்சு, என்னடா ஆச்சு? ஏய் சிவா, இன்னைக்கு தாண்டா ரோஷம் சூடு சொர்ண வீரம் எல்லாம் வந்துச்சு. அது எப்படி உனக்கு வரணும் அடிச்சு கட்டி வச்சிருப்பா. இன்னும் தைரியம் இருந்தா ஏன் ஏரியாவுல வந்து இவன் மாமூல் வசூல் பண்ணுவான். அதுக்கு பதில் சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போடா. அதுக்கு பதில் சொல்லனா இவனை பிடிச்சு கட்டுக்கடா.